ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது என்று சொல்லுகிறார். தலை இல்லாமல் இருந்தால் வால் ஆடத்தான் செய்யும். வாலும் ஆடாமல் இருந்தால் வயிற்றுக்கு பிரச்சனை வந்துவிடும். தாயும் பிள்ளையும் ஒன்றுதான் என்றாலும் வாயும் வயிறும் வேறுதான் என்று வியாக்கியானம் சொல்லுகிறார். ஆக பொதுவாக பூ உலகில் பூவா ஒன்றுதான் முக்கிய ஒன்றாக இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது இந்த உலகம். ஆனால் இடிதாங்கி அப்படி இல்லை. பூவாவுக்காக பூவா தலையா போட்டு பார்க்கும் பழக்கம் இதுவரைக்கும் மரபாக வைத்தது இல்லை. இந்த உலகம் போட்டி போட்டு கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்காக என் தலையை ஒருவரிடமும் அடகு வைத்தது கிடையாது. தலையில் இருக்கும் கிரீடத்தை கூட அடகு வைக்கலாம். போர்த்திய பொன்னாடைகளையும் மொத்தமாக குத்தகைக்கு விடலாம். போர்வாலை கூட கோடம்பாக்கத்தில் வாடகைக்கு விட்டு படம் வெளியாகும் முன்னர் திருப்பி விடலாம். ஆனால் இந்த தலைவன் தன் தலையை ஒருவரிடமும் அடகு வைக்க மாட்டான். ஆக தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் தலை ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் தலை இருந்தால் வால் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை தலை இல்லாத சமயத்தில் வால் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஒரு வால் ஆடினால் பரவாயில்லை. ஆனால் பல வாள்கள் பலவாறாய் ஆடுவதால் தான் பிரச்சனைகள் எழுது. வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்று சொல்லுவார்கள். அதை போலத்தான் வாளாட்டியவனும் வாளாலேயே மடிவான். வாளாடினால் வாளை ஒட்ட நறுக்கி விட வேண்டும். ஆனால் பல வாள்கள் இருந்தால் அது பலவாறாக ஆடும். அப்படி குத்தாட்டம் ஆடினால் ஒன்றும் செய்ய முடியாது. வேட்டிகள் தாறுமாறாய் கிழிவதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அது ஒன்றும் குற்றம் இல்லை. வெட்டியாக கட்டப்படும் வேட்டிகள் கிழிபடுவதால் ஒன்றும் குற்றம் இல்லை. கரை வேட்டிகள் குறைவில்லாமல் கிடைப்பதால் நாங்கள் ஒரே வேட்டியின் கீழ் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று கூறி கரையேறுவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்ள முடியும். ஆக தலைமை பிரச்சனை வந்தாலும் எப்படியோ தேர்தலுக்கு முன்பாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். அப்படி தேர்ந்தெடுப்பதன் மூலமே இறுதியில் கட்சி இன்னமும் உயிர்ப்போடுதான் இருக்கின்றன என்பதை உணர முடிகிறது. ஆக குடும்பத்தில் குழப்பம் என்றால் உடனே கோலி சோடா கொடுத்து தீர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாக நேர்ந்துவிடும். அதனால்தான் இடிதாங்கி வீடுகளில் உள்ள கோழிகள் கூட கோலி சோடா குடித்து ஒழுங்காக கூவிக்கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லாவிட்டால் கோழிகள் கிளையை விட்டு பறந்து போய்விடும். அப்படி பறந்து போய்விட்டால் கூட்டணி வைப்பதில் குழப்பம் வந்துவிடும் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.